Hi friends, இன்னைக்கு நம்ம கிட்ஸ் ஸ்பெஷல் பார்க்க போறோம். என்ன பண்ணிருக்கோம்னா banana lollipop. வாங்க எப்படி செஞ்சிருக்கோம் பார்க்கலாம். 100 கிராமுக்கு டார்க் சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன். நம்ம எந்த சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மஞ்சள் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இத நல்லா கட் பண்ணிக்கலாம். மெலிசா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் எல்லா வாழைப்பழத்தையும். கட் பண்ணதை இப்போ ஒரு தட்டுக்கு மாத்திடலாங்க. இப்போ 2 பிக்ஸ் வச்சு அதில் நம்ம மாட்டிட்டு ஒரு ஃப்ரீசரில் 2 ஹார்ஸ் வச்சு எடுத்துடலாம். டபுள் பாயில் மெத்தட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கீழே இருக்க பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கு மேலே கண்ணாடி பவுல் இல்லைன்னா எந்த பவுல் வேணால் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ 100 கிராம் நம்ம சாக்லேட் வாங்கி வச்சோம்ல அதில் அதை போட்டுருங்க. போட்ட அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம டீஸ்பூன் போட்டு எந்த இது வேணால் போட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வரணும். பாருங்க, சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு இதுக்கு மாற்றிடலாம். டம்ளரில் எந்த பவுலில் வேணால் கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்ச பனானாவை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோட் ஆகி ஒரு 2 மினிட்ஸில் நல்லா காஞ்சி வந்துடும். நம்மளுக்கு பனானா லாலிபாப் சாப்பிட்ட டேஸ்ட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இது பசங்களுக்காக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விருந்தில் பார்க்கலாம்.